கூட ஏன்னா அழுகுற கேம்ல வந்து அப்படி கல்யாணம் கல்யாணம் நடிக்கிறோம். இத்தனை கால் வாழ கிடையாது. உங்களுக்கு வாழை மேல போடக்கூடாது. கல்யாணம் பேசி யூஸ் வரது இல்ல, இவன் வரது இல்ல, எவ்வளவு வரல. 8 மணி 9 மணி 10 ஆன்லைன்ல இருப்பா. ஜோன் இல்ல ஈஸ்வாவோ ஜாக்கோ நான் பெர்மனன்ட்டா இருக்க பண்ண நீங்க ஐடி பெர்மனன்ட்டா வச்சுங்க. பெர்மனன்ட்டா வச்சு போட் பண்ண ரோட் சொல்லு. அவன் கட்டி வைங்க. அவன் போவானே அவன் எப்படி பான். சொல்லு என்னாச்சு ஈஸ்வா இத சொன்னீங்க. ஸ்லாட் வந்தா தானே இப்ப அடுத்த எஸ்ஓபிடிஸ். ஆமா நீங்க அப்படி தானே சொல்லிருந்தீங்க. இப்போ நாங்க ஜெயிச்சு எனக்கு ஒண்ணு புரியல. நீ ஏன் பிரியவே நீ ஏன் போவே மாட்டேங்கிற வேற டீம்? என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ சரி நீ யாருமே யாரு கூடவே விளையாட மாட்டியா? நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் சப்மிட் புரியாத. இந்த 4 பேர் கூட மட்டும் தான் விளையாடுவா. போக வேண்டியதானே மறுபடியும்? சரி மறுபடியும் போக வேண்டியதானே? நான் தான் சொல்றேன்ல செட் ஆகல மதன். நான் சினர்ஜி இருக்குறது இவன் கூட ஏன்னா அழுகுற கேம்ல வந்து நான் சொல்றேன் ஜஸ்ட் ட்ரை கூட பண்ணி மாட்டேங்கற. நான் ட்ரை பண்ணிட்டேனே மதன். ஆல்ரெடி ட்ரை பண்ணாம எங்க இருந்தேன்? நான் நரேன் கூட விளையாண்டேன். சரி போக வேண்டியது சரிடா. ட்ரை ஓடுறது வந்து மறுபடியும் ட்ரை பண்ண மாட்டியா? அவ்வளவுதான் முடிஞ்சா. நான் வந்து அவ்வளவுதான் அது ட்ரை. எனக்கு ஒண்ணு புரியல. யோசியேன் ஏன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீ எடுக்கவே மாட்டேங்கிற? இப்படி சொல்லிட்டேன் டீம் 1 டீம் 2 டீம் 3 ன்னு சொல்லிட்டேன். யாரு ஸ்லாட் 2 எடுக்கிறீங்களோ அவங்க எஸ்ஓபிடிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு ட்ரை தானே பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிற நீ. எனக்கே புரியல. ஒரு ட்ரை கூட பண்ணாம எப்படி? அது எனக்கு செட் ஆகலன்னு தான் நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஆஃப்லைன்லயுமே அதை சொன்னேன் இல்லையா? நான் அப்புறம் எப்படி நான் செட் ஆகாத நீ ஜெய் பண்ண நான் நம்புறேன்டா. ஆனா நீ ஜெய் பண்ணி நீ நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறடா. நீ எனக்கு புரியடா. உனக்கு நான் இத்தனைக்கும் செம்ம டீம் இத்தனைக்கும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்டா. சரியான டீம். நான் 4 பேருமே சோக்கா இருக்கிற டீமா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மரண மாஸ் டீம் தெரியுமா? நீயே ஐவரி ஜியூஸ் சரி நீயே யாரு நரேனு ஹைப்பர் சானு மாஸ்டர் ஸ்லேவ் 4 பேரும் உனக்கு சரியான டீம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த பக்கம் வந்து கிசா சாக்கோ கோட்டு சர்வைவல். உனக்கு அவங்க 4 பேருமே 2 பேருமே சூப்பர் டீமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிளான் பி எல்லாம் ரெடியா இருக்குது. நீங்க போறீங்களா அவ்வளவுதான் மேட்ரு. அப்படி என்ன கல்யாணம் பண்ணும்போது ஒரே படம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா 2 பேரும்? எனக்கே புரியலையே. என்ன அப்படியே 2 பேரும் இரு பிரியாத ஒரு இதா? எனக்கு எல்லாருமே பிரிச்சு சேர்த்துட்டோம். நீங்க மட்டும் பிரியவே மாட்டேன் என்ன கணக்கு? என்ன பிரச்சனை? பைத்தியம் பேசாத. அதை விடு. அதான் முடிஞ்சு போச்ச கதை தான் விட்டுரு. இப்ப போவேன் ஒரு பேட்டில் ஃபார் தி எஸ்ஓபிடிஸ் ஒரு கண்டென்ட் உருவாக்கி தொலையலாம்ல. எஸ்ஓபிடிஸ் நாங்க 2 பேர் தானே முதல்ல இருந்தோம் அப்போல இருந்து. சோ நாங்க 2 பேரும் ஒரே டீம்லயே இருக்கோம். காலைல வர்றது எனக்கு இவன் மட்டும் தான். எனக்கு தான் சினர்ஜி இருக்கு. நீ அப்ப யார் கூடயுமே வர மாட்டேங்கற. நாங்க 2 பேர் தானே எஸ்ஓபிடிஸ். சரி அப்ப வாரே இல்ல சொல்லல. சரி வாரே இல்ல. வேற யாரா கூப்பிடுறாங்க கிளான்ல ஒரு நரேன் கூப்பிடுறான். யாரா கூப்பிடுறா போவே மாட்டேன். கரெக்ட்டா? போனா வந்தா இவன் விளையாண்டு போயிடுவா. அவ்வளவுதான். யார் கூடயும் விளையாட போக மாட்டேன். அப்புறம் இப்ப கிளான்ல எல்லாரும் கூட தான் இப்ப விளையாடணும். நீ இப்ப நான் ட்ரோல் எங்க அனுப்புன பாத்தில? டிபிடிஎஸ் போனா எஸ்ஓபிடிஎஸ் வந்தா நான் விளையாடாத ட்ரோல் நான் எல்லா பிளேயர் கூடயும் விளையாண்டேன். நான் எல்லா பிளேயர் கூடயும் விளையாண்டேன். ட்ரோல் கூட மட்டும் தான் நான் விளையாடவே இல்ல. மீதி எல்லா பிளேயர் கூடயும் நான் விளையாண்டேன். அததான் சொல்றேன் போன்றேன். அததான் சொல்றேன் போடா போய் ட்ரை பண்ணுங்கடா. புது டீம் எடுங்கடா பாப்போம். ஒண்ணுமே இல்லாத சப்ப அனாத வெளி எதுக்கு லாக்கிலன்னு சொல்லி போன ஒரு டிபிடிஎஸ் வந்து மாஸ் காட்டிட்டுருச்சு. ஆனா நீங்க போய் இவ்வளவு பவர்ஃபுல் இப்படி பயப்படுறீங்களா? நீங்க ஒரு முயற்சி பண்றது இல்ல மதன் ப்ரோ. போய் விளையாடுறா. யாரா கேவலமான பிளேயர். சரி மதன் ப்ரோ. இதுல வந்து எப்படி இதுல வின்னே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து எல்லாமே ஐயோ சாமி என்னடா போய் பேசுற? வாயை திறந்தா இப்படி ஆர்சிபிடி ஜெயிக்குது. ஆர்சிபிடி ஜெயிக்கும். நீ ஆர்சிபிடி ஜெயிக்கும். ஆர்சிபிடி போறியா? ஆர்சிபிடி போறியா? ஆர்சிபிடி ஜெயிக்குமா? எங்க கேம்ல ஒரு டீம் தர மாட்டீங்க. எனக்கு டவுட். ஆர்சிபிடி ஜெயிக்கும் நம்புறியா? உனக்கான டீம் தான். நாங்க ஜெயிக்கணும். உனக்கான டீம் தான் இருந்துச்சு. 40 மேட்ச் உனக்கான டீம் தான் இருந்துச்சு. அப்ப கேட்டதுக்கு சொன்னேன் கல்யாண வேலை ப்ரோ அப்படின்னு. சரிடா ஓகே கல்யாண வேலையா ப்ரோ. எனக்கு நான் ஏதாவது ஒன்னு அதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கலடா. அதுக்கு எப்பவுமே நான் வந்து இந்த ரீசன் சொன்னதே இல்ல மதன் ப்ரோ உங்ககிட்ட. நான் எனக்கு கல்யாணம் இங்க பாரு நல்லா கவனிச்சுக்கோ. எப்பவுமே ரீசன் தான். நான் வந்து எல்லா டைமும் ஆடிட்டு தான் இருந்தேன். இத நான் ஒரு ரீசனா சொல்லவே இல்லையா? எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு நீங்க ஏதாவது ஒரு டீமை உடைக்கிறீங்கன்னா அது சீசனோட முன்னாடி சொன்னீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு அந்த டீமை நிரப்புறதுக்கு. சரியா? எனக்கு எஸ்ஓபிடிஸே வேணாம் மதன் ப்ரோ. எனக்கு வேற ஏதாவது டீமை போட்டு எனக்கு அதான் நான் சொல்றேன். டீம் 1 டீம் 2 டீம் 3 ன்னு சொல்றேன். பேட்டில் ஃபார் எஸ்ஓபிடிஸ் ன்னு சொல்றேன். அந்த ஐடியாவை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. புஷ் பண்றது கூட அவன் தான் வரான். வேற யாரு மதன் ப்ரோ? ஏன்னா எல்லாரும் முதல்ல ஒரு ரூல் இருந்துச்சு. அவங்களோட சினர்ஜி மெயின்டைன் பண்றதுக்காக. நீ பேசுறது எல்லாமே பொய்டா. அதனாலதான் கரும எரிச்சலா வருது. முதல்ல ஒரு ரூல் இருந்துச்சு.
ஒரு டீம்னா அந்த டீம் குள்ள மட்டும் தான் விளையாடணும் சினர்ஜிக்காக அப்படின்னு அந்த ரூலை நீங்க யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. நீ யாரை கூப்பிட்டு விளையாடுற, யுஏவி கூப்பிட்டு விளையாடுற, அவனை கூப்பிட்டு விளையாடுற, அவன் விளையாடவே கூடாது திணிக்கும், அதெல்லாம் கூப்பிட்டு விளையாடுற. சரி ரேங்க் புஷ் நானும் விட்டுறேன், யாரும் லைவ் வர்றது இல்ல அப்படின்னு கேட்டா இவன் வரான்னு மறுபடியும் நீ ஒரு கிளாரிட்டியா என்ன நடக்குதோ பிராக்டிகலா இருக்குதோ அதை பேசாம பொய் தான்டா இப்பவே பேசுற. நான் வரா காலையில பண்ண எல்லாரும் மறுபடியும் இது பொய் இல்லையாப்பா. இவனை மட்டும் தான் சொல்றேன் ஈஸ்வா மட்டும் தான் அதான் சொல்றேன். நாளைக்கு அவனே வரலனாலும் இப்ப நாளைக்கு ஐபச்சன் வர மாட்டான், வேலைக்கு போயிருவான், அவன் காலைல வர முடியாது. கோட்டி என்ன எப்பயாவது ஒரு தான் வரும், அவனு வர மாட்டான். நீங்க 2 பேர் தான் மறுபடியும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. மறுபடியும் இது ஒரு பொய். நாளைக்கு இவன் வரலனா கூட நீ ஏன் கூட நீ கோஸ்டா விளையாண்டுட்டு இருப்போம். காலையில நாங்க மட்டும் தான் வருவோம், அதான் உண்மை. யாரும் வரமாட்டாங்க. காலையில நீ ஆரம்பிக்கிறதே ஒரு பொய் தான். காலையில வருது ஒரு ஈஸ்வா தவிர வேற எவனும் வரமாட்டான். ஈஸ்வா மட்டும் தான் வருவான். நானு கோஸ்ட் ஈஸ்வா 3 பேர் தான் நாங்க அவைலபிள். அப்ப எங்களெல்லாம் எடுக்க முடியும். அவன் வீட்டஸ்ல இருக்கான் வரமாட்டான், நான் கமெண்ட் நானும் வரமாட்டேன். ஈஸ்வா மட்டும் தான் இருக்கான். அதனாலதான் அது பிடிச்சிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். காலைல வருவான், காலைல எவன் வரான்? நரேன் கூட காலைல வரது இல்ல. எவன் காலைல வரான்? எவனா போய் சொன்ன செருப்பு எடுத்து அடிக்க எவனா காலைல வரான்? காலைல வர கிடையாது. உங்களுக்கு வாரே போடக்கூடாது. காலையில யூஸ் வரது இல்ல, இவன் வரது இல்ல, எவனும் வரது இல்ல. 8 மணிக்கு 9 மணிக்கு பார்த்தா ஒரே ஒரு ஆன்லைன்ல இருப்பா, அது ஜோர்டன். ஒரே ஆள் ஜோர்டன் மட்டும் தான். ஜோர்டன் தவிர வேற யாருமே காலைல வர சொன்ன வாயை தரக்கூடாது. இப்பதான் நீங்க ஒரு 3 நாளா வந்துட்டு இருக்கீங்க. 3 நாள் முன்னாடி நான் அசிஸ்டன்ட் போயிட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும். போய் காலைல சீம் போடுங்க அப்படின்னு பொய்யா பேசுறீங்க. வாயை திறந்தா காலைல வரேன்னு எனக்கு தெரியாது. நானா அவ்வளவு மானிட்டரிங்ல இருக்கேன். நானு வரதே கிடையாது. புல் பொய். வாயை திறந்தா பொய். இப்பதான் ஒரு 3 நாளா இந்த புது சீசன் ஆரம்பிச்சு. என்னடா இது உண்மை இல்லன்னு உனக்கே தெரியாதா? இல்ல உனக்கு லைவ் போய் பார்த்தா தெரிய போகுது எத்தனை மணிக்கு லைவ் வந்தேன். எல்லாமே நாங்க காலையில ஆடாமலாம் இருந்தோம். 11 மணிக்கு லேட்டா இந்த சீசன் தான் வர அவ்வளவுதான். ஏய் நீ வேலைக்கு போ தம்பி, நீ ஐடி கம்பெனி வேலைக்கு போ. போய் இது வச்சுட்டு போ, போய் கைரேகை வச்சுட்டு போ. அப்பதான் தெரியும் உனக்கு. காலைல யாருமே வரது இல்லை. எனக்கு தான் தெரியும். 2 பேர் ஸ்கைஓபி அந்த ஜார்டன் பையன் மட்டும் தான் வருவானுங்க. 8 மணிக்கு வாங்கடா. நாளை இப்ப இந்த ஈஸ்வா 2-3 நாள் 7 மணிக்கு வந்துட்டு இருக்கான். எங்களுக்கு தெரியாத யார் வராங்க யார் வரலன்னு. அது சொல்லாத, அது காலைல வரன்ற போய் சொல்லாத. அது சுத்தமா கடிஞ்செடுத்த சுத்தமான வடிகட்டின போய். அது காலைல வரதில்லை. காலைல வந்தா அப்ப நைட் வரது இல்ல. இதுதான் உண்மை. இல்லன்னா நீங்க என் கூட தான் இருப்பீங்க 18 மணி நேரம். இல்லையே நாளா வந்து லைவ் போட்டு கதறிட்டு இருப்பேன். ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான், என்னடா பிரச்சனைன்னு. அது சொல்லது வேற சொல். நான் தான் சொல்றேன்லடா. நீ உனக்கே தெரியும். நான் வந்து ஏதாவது ஒரு டீம்ல 2 பேர் கூட வெளியே இருந்தா அவங்களை யாருக்காவது 4 பேரை செட் பண்ணி விட்டு தான் போவேன். டேய் நீ வா டோனி, நீ வா வெட்டு வா, அந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். நான் அப்படியே யாரையும் துரத்துட்டு போனது கிடையாது. எனக்கு நீங்க லைவ் போட்டா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே. லைவ் போடலன்னா நான் தான் வந்து அலாரம் வச்சுட்டு ஐயோ இந்த வியூஸ் எங்கேயோ போயிருமோன்னு சொல்லி நான் வந்து வரணும். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நான் கூட சந்தோஷமா லீவ் கூட எடுத்துக்குவேன். அது எனக்கு நீங்க வர மாட்டீங்கன்னா பிரச்சனையே. ஒரு வாட்டியும் எத்தனை வாட்டி குரூப்ல பாக்குறீங்க, எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன் வாங்கடா காலைல யாரா பாய்ஸ் அப்படின்னா ஒருத்த கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வேற குரூப் போட்டோ எடுத்து போட்டு விட்டுருவேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. அத்தனை வாட்டி நான் சொல்லுவேன் பாய்ஸ் வாங்க, பாய்ஸ் 15 பேர் அடிச்சிருக்கோம் வாங்க. நீ பாத்துருக்கியா இல்ல மெசேஜர்? நான் போடுவேன் ஒவ்வொரு வாட்டியும். காலைல 8 மணி 9 மணிக்கெல்லாம் எவனாவது வந்திருக்கீங்களா? ரொம்ப பொய் சொல்றீங்க எல்லாரும். அதெல்லாம் விடு. அடுத்தது இங்க பாரு 3 பேரு போட் பண்ணி யாரும் உனக்கு ஐபச்சனா கோட்டா யாரா ஒருத்தர் சொல்லு. நான் அந்த போது தினத்துக்கு போட்டு டிபிடிஸ்ல இது பண்ணிக்கிறேன். யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. 2 பேர்லாம் உடச்ச முடியாது. ஐவரி தூக்கி எங்க போடுறது வாய்ப்பே இல்லை. இப்ப எப்படி நான் ட்ரோலுக்கு பீட்டை செட் குட் பண்ணா அதே மாதிரி ஐவரிக்கு எஸ்ஓ பீட்டஸ் தான். அவன் கன்ஃபார்ம் இஸ் பெர்மனன்ட் பிளேயர். எப்படி நீங்க சொல்றீங்கல்ல ஈஸ்வாவும் சாக்காவும் நாங்க பெர்மனன்ட்டா இருக்கோம் பண்ணா நீங்க ஐவரியும் பெர்மனன்ட்டா தான் வச்சுக்கணும். பெர்மனன்ட்டா வச்சு 4th மேனா யாராவது சொல்லிட்டு அவனை கழட்டி விடாதீங்க. அவன் எங்க போவான்? அனாதே அவன் எங்க போய் நிப்பான்? யார்கிட்ட போய் நிப்பான்? கேபிடிஸ்ல போக முடியாது. ஸ்லாட் இல்ல வச்சுக்கணும். அவனு நம்ம டீம் தானடா, நம்ம பிடிஎஸ் ஒரு கிளான் மெம்பர் தானடா. பிடிஎஸ் தான் இல்லனே சொல்லலாம் ப்ரோ. நான் அவங்கிட்ட கூட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் என்ன அவன் வச்சுக்க வேண்டியதானே. டீம் போறேன்டா நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க. யாரோ தின் ரோட்டி சொன்னேன், ஐவரிட்டி சொன்னேன். தின்னு கணக்கு இல்ல. தின்னு வேலைக்கு போவான். அவனுக்கு திடீர்னு வார் அவன் புளுத்தி நினைச்சிட்டான். போன தடவை மாதிரி வாருக்குள்ள போனோடனே ஜெயிச்சிடலாம், எஸ்ஓபி ஸ்கூல்ல வந்து மாஸ்க் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தான். பழைய மாதிரி இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கு செருப்பு அடிச்சோன்னு தெரிஞ்ச உடனே தின்னு அப்படியே அசால்ட்டா என்னடா இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு விட்டான். வரவன் போறலாம் அடிக்கிறான் நம்மள அப்படின்ட்டு. அதெல்லாம் செட் ஆகுது. பழைய வார் மக்கள் வாரு பாதி ஸ்லாட் மக்கள் ஆல் இன்வைட்டட் டீம் மாட்டேங்குது. வாய்ப்பே இல்ல. மொத்தமா 11 டீம் ஜெயிச்சிருக்குது. 11 டீம் பாயிண்ட் எடுத்துருக்குது. வரலாறு வாரிலேயே 11 டீம் வாரில பாயிண்ட் எடுத்தா சரித்திரமா கிடையாது. 11 டீம் பாயிண்ட் எடுத்துருக்குது. அதெல்லாம் பழைய காலம் கதை பேசாதீங்க. பழைய காலம் முடிஞ்சு மறிச்சு செஞ்சிருச்சு. இப்ப புது காலத்தை சொல்லுங்க. ஆல் இன்வைட் டீம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. 4th மேன் யாரு? ஹைப்பர்சனா கோட்டா? கரெக்டா ஒரு சூஸ் பண்ணிக்கோ. அவனை மாத்தவே மாத்தாத. 2 சீசனுக்கு மாத்தாத அவனை. ஏன்னா அதை வச்சுதான் அடுத்த சீசனுக்கு வேற ஒருத்தனை தூக்கி போடுவேன். 2 சீசனுக்கு மாத்தாத. அப்படி மாத்தாம இருந்தாதான்